வாங்க கௌரி சமையலறையில் இன்னைக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது என்னோட ரெசிபி இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்புனது. கௌரி சமையலறைக்கு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் 1500 பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து எனக்கு ரெசிபி அனுப்புவாங்க, வாய்ஸ் மெசேஜில் அனுப்புவாங்க, டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவாங்க. இதில் வந்து அகமதாபாத்லேருந்து கலை முதலியார் அப்படிங்கிறவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் எப்பயுமே அனுப்புவாங்க. ரெசிபின்னு இல்லை, கேஷுவலாக பேசுகிறதே வாய்ஸ் மெசேஜில் தான் அனுப்புவாங்க. அவங்க பேசுகிறது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேஷுவலாக பேசுவாங்க. ரெசிபி அனுப்பியிருந்தாங்க இப்போ சமீபமாக. அந்த ரெசிபி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பேசுகிற ஸ்லாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வாய்ஸ்லேயே வந்து இந்த ரெசிபியை கேட்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா அப்போ வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு கேமராவில் கேட்கும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டமாட்டர் சட்னி ஒன்று இருக்குது, அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெங்களூர் டமாட்டரில் தான் செய்யணும். தக்காளி ஒன் கேஜி நல்லா பெரிய பெரிய தக்காளி, நல்லா பழுத்து பழமாக, கொஞ்சம் ரொம்ப டீலாவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கல்லாட்டமாக அழகாக நல்லா ரெட்டாக எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணி தப்பன்னு தண்ணி கொதிக்கணும். ஒரு குண்டானில் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த 1 கிலோ தக்காளி பழத்தை அப்படியே அதில் போட்டு மூடி வச்சுருங்க, கேஸ் நிறுத்திடுங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு எல்லா தக்காளி பழத்தில் இருந்த தோலும் மேலே அப்படியே உறிஞ்சிரும். வெடிச்சு தக்காளியோட தோல் எல்லாம் உறிஞ்சிருக்கும். அப்போ அந்த தண்ணி ஆறதுக்கப்புறம் அந்த எல்லா தக்காளியிலேருந்து தோல் அப்படியே மேலே அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. எல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிக்சியில் அப்படி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு, உப்பு நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம், அது கூட நாங்கள் கடைசியாக தான் போடுவோம். எப்படி பதம் வருது எவ்வளோ இருக்குது அதை பார்த்து தான் கடைசியாக போடுறது. வெறும் டர்மரிக் பவுடர் மட்டும் கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா க்ரஷ் பண்ணிங்க. சூப்பராக. ரொம்ப க்ரஷ் பண்ணால் எங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தக்காளி கொஞ்சம் டக்குன்னு அது கொத்துன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி சொல்ல தெரியல எனக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு தக்காளி தொக்கு மாதிரி அப்படியே லைட்டாக தெரியும். ரொம்ப க்ரஷ் எங்கள் அம்மா ரொம்ப க்ரஷ் பண்ணுவாங்க, ஆனால் நான் அப்படி க்ரஷ் பண்ணுறதில்ல. ரொம்ப க்ரஷ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. நல்லா க்ரஷ் பண்ணிக்கிட்டு எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு வெறும் கடாயில் எவ்வளோ காரம் தேவையோ, ஒரு கிலோ தக்காளிக்கு நான் 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்ப, அதாவது தக்காளி பழம் தானே, காரம் அந்த அளவு எடுக்காது. அதனால் ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து மேலே அந்த காம்பு கிள்ளிட்டு அதை வச்சுக்குவோம். ஒரு 2-3 ஸ்பூனால் 3 ஸ்பூன் கொத்தமல்லி விதை அதை எடுத்து வச்சுப்போம். ஒரு பிஞ்சளவு தான், ஒரு 4 வெந்தயம், அதே ஒரு 4 பிஞ்சளவு தான் மிளகு, 4 பிஞ்சளவு தான் சீரகம், அப்படி ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இது வெறும் கடாயில் கொத்தமல்லி போட்டு வறுப்பட்ட உடனே அப்படி மிளகும் அதில் போட்டுருங்க. அடுத்தது ஜீரகம் போட்டுருங்க. அடுத்தது வெந்தயம், லாஸ்ட்டாக தான் வெந்தயம் போடணும். போட்டுட்டு அப்புறம் காஞ்ச மிளகா அதுக்கு மேலே லாஸ்ட்டாக போட்டு நல்லா அந்த வாடலில் இருக்கிற சூட்டில் காஞ்ச மிளகா நல்லா பொரிக்கிட்டோன்னு அப்படியே இதுன்னுட்டு அப்படியே விட்டுடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து 1 கிலோ தக்காளிக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் மேலேயே நீங்கள் தக்காளி ஊற்றணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லெண்ணெயே அதுக்கு இது பண்ணுங்கள், அது நல்லது தான். நெல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய கடுகு போடணும். அதில் வந்து கடுகு நிறைய தெரிஞ்சால் அந்த நல்லா இருக்குது டேஸ்ட். நாங்கள் பார்த்துருக்கோம். உளுத்தரிசியில் அதில் வெறும் கடுகு மட்டும் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அதில் கிள்ளி போட்டு அந்த அரைச்ச தக்காளி அந்த குண்டானில் இருக்கிறத எடுத்து அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி தண்ணிலாம் எக்ஸ்ட்ராலாம் ஊற்றாது, கொஞ்சம் அந்த ஏனத்தை மட்டும் கழுவி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் ஊற்றி நல்லா கட்டியாக இது பண்ணிவிட்டு அது அப்படியே சுண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது அப்படியே வாசனை அப்படியே நம்மளுக்கு தூக்கிடும் ஊட்டி. அப்படியே அந்த தக்காளி கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வர பார்த்து இந்த பவுடரை எடுத்து கொட்டிடுங்க. பவுடர் கொட்டியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எதுணும். ஆனால் அந்த தக்காளி வந்து எந்த அளவு நம்மளுக்கு கொதிச்சு ரொம்ப கட்டியாக ஆகுதோ அந்த அளவு நம்மளுக்கு அத்தனை நாள் நல்லாயிருக்கும். வெளியே அப்படி வச்சுன்னா 1 வீக் வரைக்கும் எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் அப்படியே இருக்கும். எங்கள் பசங்க நாங்கள் எங்கே போனாலும் அவனுங்க தோசை ஊற்றிக்குவானுங்க, அந்த சட்னி யூஸ் பண்ணிக்குவானுங்க. அவன் சொல்ல எங்கேயாவது 1 வீக்கு போகிறேன்னா டமாட்டர் சட்னி அரைச்சி வச்சு தொக்கு வச்சுட்டு போயிடுமா அப்படி சொல்லுவாங்க. தூள் டமாட்டர் தொக்கு இருந்துட்டு அதுங்களுக்கு போதும். கடுகு கொஞ்சம் போட்டு போயிருந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் பெருங்காயம் போடனாலும் போடுங்க. நாங்கள் பெருங்காயம் போடல, எங்கள் அம்மா பெருங்காயம் போடுவாங்க. அந்த காலத்தால் அவங்க பெருங்காயம் போடுறாங்க. டேஸ்ட் 10 வீட்டுக்கு எங்கள் ஃப்ளாட்டு ஃபுல்லாக வாசனை வரும். இதுக்கே குஜராத்திக்காரங்க கேட்பாங்க, வாணி என்ன பண்ணியிருக்கிற நீனு, எது ரொம்ப வாசனை இருக்குது, டொக்கு பண்ணியிருக்கிறியா அப்படி கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தோசை இட்லிலாம் பண்ண வராது. ஸோ நம்ம பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. அவங்க யாராக இருந்தாலும் பண்ணுறதில்ல. அவங்கெல்லாம் ரொட்டி சப்பாத்தி சாப்பிட்றவங்க தானே. நம்ம வீட்டில் அந்த தக்காளி தொக்கு வச்சுன்னா அந்த எதிர் வீட்டு பசங்களுக்கு நானே இட்லி பண்ணி ஒன் டைம் ஒரு 30 இட்லி 20 இட்லி பண்ணி அந்த தக்காளி தொக்கு வச்சு கொடுத்து அதுங்க அவ்வளோ ஆசையாக சாப்பிடுங்க. அதான் சொன்னால் அவ்வளோ பேருக்கு வாசனை வரும். நீங்கள் ஒரு டைம் அந்த தக்காளி தொக்கும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து 100% ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணுற சட்னி. அது வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கொத்தமல்லி அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டு, அந்த வாசனையே செம்மையாக இருக்கும். கேட்டிங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவங்க பேசின ஸ்லாங்லாம். அவங்க சொல்லவே நான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 கிலோ எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளி சைஸை பொறுத்து 10லேருந்து 12 அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா அவங்க சொன்ன மாதிரி நல்லா ரெட் கலராக இருக்கணும், ஆனால் டீலாவாக இருக்கக்கூடாது. அது அவங்களோட ஸ்லாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது டீலாவாக இருக்கக்கூடாதுன்னா கொலன்னு இருக்கக்கூடாது. பழம் அந்த தோல் கரெக்டாக உறிஞ்சு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி வந்து அவங்க சொன்ன மாதிரி அப்படியே டக்குன்னு கொதிக்குது. நான் அந்தளவுக்கு சொல்கிறேன்னா என்னன்னு தெரில. இப்போ இதில் வந்து இந்த 1 கிலோ தக்காளியை போட்டுடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு 6 வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் அளவுக்கு இருக்கட்டும். அவங்க 1 hour கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொடி பண்ணுறதுக்கு 3 டீஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 15லேருந்து 20 வரமிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அதை விட கொஞ்சம் கம்மியாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஒரு கடாயில் வந்து அப்படியே ட்ரையாக இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல கொத்தமல்லி போட்டுக்கலாம். பாதி வறுப்படும் போது இந்த சீரகம், மிளகு, வெந்தயம் அதை போட்டுக்கலாம். நல்லா சீரகம்லாம் பொரியணும், வெந்தயம்லாம் செவந்து வரணும். அந்த வறுப்பட்ட வாசம் வரும். கொத்தமல்லி வறுப்பட்டோன்னே ஒரு வாசம் வரும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கைவிடாமல் வறுக்கணும். செவந்துருச்சு வெந்தயம்லாம். இந்த டைமுக்கு மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மிளகாயெல்லாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா அப்போ தான் அது பொடி ஆகும் வரமிளகாய். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த மிளகாய் கலர் சேஞ்ச் ஆகும்போதே தெரியுது. இதை அப்படியே வச்சோம்னா தீஞ்சு போயிடும். இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு இதை பவுடரை பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் கழித்து இதை வெளியே எடுத்துட்டு இந்த காம்பு பகுதியை கத்தியில் கட் பண்ணிவிட்டு இப்படி உரிச்சோம்னா நல்லா அழகாக தோல் வந்துடுது. தோலே ஒரு சின்ன பிட்டு கூட இல்லாமல் உளிச்சு அதை மிக்சியில் போட்டுக்கிறேன். இந்த தோலெல்லாம் இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போடுறேன். அவங்க சொன்னாங்க நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் திப்பியாக வேணாலும் அரைச்சிக்கலாம். அது அவங்க ஸ்லாங்கில் அழகாக சொன்னாங்க. அது திப்பியாக அரைச்சோம்னா அது வாய்க்கு டக்குன்னு கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து ஒரு கோர்ஸாக நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் அரைச்சிருக்கேன். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிரும். இந்த மாதிரி நான் கோர்ஸாக அரைச்சிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால நல்லெண்ணெய் ஒரு 100 ml அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, போது 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஆகும்போது அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச தக்காளி. அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இதை ஊற்றுங்க. மேலெல்லாம் தெரிச்சிடும். இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். அடுப்பை ஹையில் வச்சு இதை கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வறுத்து வச்ச பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் அடி கனமான கடாயாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ தொக்கு இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய கடாய், அப்போ தான் வந்து மேலெல்லாம் தெரிச்சு விடாமல் இருக்கும். இப்போ 10 நிமிஷமாக கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நான் முதல்ல வறுத்ததை வந்து பொடி பண்ணிட்டேன். இந்த பொடி சூப்பராக ஒரு வாசம் அடிக்குது. இப்போ இந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் இருந்துச்சு, இப்போ கம்மி ஆயிடுச்சு. அதனால இப்போ உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கல் உப்பு போட்டால் எப்பயுமே தொக்குலாம் கெட்டு போகாமல் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இந்த உப்பு பொடி எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சிடலாம். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் தான் குக் ஆச்சு. இப்போ மீடியமாக வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் குக் ஆகட்டும். நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்படியே சுண்டி வந்துருச்சு. ஒரு
12லேருந்து 15 நிமிஷம் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. வாசமே வந்து வேகும் போதே அவங்க சொல்கிறது வாசம் ஊட்டையே தூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது வாசம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இடையில நான் உப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். அவங்க சொன்ன ரெசிபியில் வெல்லம் கிடையாது. ஆனால் வந்து எனக்கு வெல்லம் போட்டால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிறனால நான் வெல்லம் கொஞ்சம் போடுறேன். இது வந்து அவங்க சொன்ன ரெசிபியில் வெல்லம் கிடையாது. நல்லா வெல்லம் பிடிக்கும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். அது நல்ல ஒரு இனிப்பு தொக்கு மாதிரி காரம், புளிப்பு, தக்காளியோட புளிப்பு, காரம், வெல்லத்தோட இனிப்பு எல்லாம் சேர்ந்து டேங்கியாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெல்லம் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கலாம். இல்லை வெல்லம் போடாமையும் இது செஞ்சுக்கலாம். மேலே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஏற்கனவே ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இருந்தாலும் மேலே கொஞ்சம் ஊற்றுனா நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான குஜராத்லேருந்து கலை முதலியார் சொன்ன தக்காளி தொக்கு, டமாட்டர் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சுக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2-3 வாரத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தொக்கு ரெசிபி சொன்ன கலை முதலியாருக்கு உங்கள் எல்லார் சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் கலை.